ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மகியும் நானும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அதுக்கு நான் ராகி மாவு ஒரு 300 கிராம் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் 300 கிராம் பீனட், ஒரு 350 கிராம் வெல்லம், ஒரு 200 கிராம் பச்சை பயிறு. ஃபர்ஸ்ட் இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இந்த பச்சை பயிரை கருகாமையும் அடிப்பிடிக்காமையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திட்டு, இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நிலக்கடலை பருப்பையும் சேர்த்து நம்ம கருகாம வறுத்தெடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லட்டுக்கு தோல் நீக்கிதான் நம்ம சேர்த்துக்கணும். தோலோட சேர்த்தும் போது கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இது ஆறுற வரைக்கும் ஒரு பிளேட்ல நம்ம மாத்திட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம அந்த நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி மாவையும் சேர்த்து அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ராகி மாவு வறுபட்டு இருக்கிற டைம்ல நான் இந்த சைடு பாகுக்கு ரெடி பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தையும் சேர்த்து ஒரு 350 ml தண்ணி சேர்த்து கொஞ்சமா ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளப்பாகு ஒரு எண்ணெய் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வறுபட்டு எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு நம்ம இந்த தோல் நீக்கி எடுத்துக்கலாம் நிலக்கடலை பருப்புக்கு. அப்பதான் லட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த ராகி மாவையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பச்சை பயிரை நல்லா ஒரு கொர கொரன்னு அரைச்சு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூட நிலக்கடலை பருப்பையும் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா அதுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். அதனால கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். கடைசியா நாம வறுத்து வச்சிருந்த ராகி மாவையும் சேர்த்து இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பாகு சேர்த்தணும். இல்லைன்னா ஒரு இடத்துல இனிப்பாவும் ஒரு இடத்துல இனிப்பு இல்லாமையும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருந்த பாகு சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா அந்த ஒட்டுக்கா சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெள்ளப்பாகோட இனிப்பு மாவுல நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லமா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு நீங்க உருண்டை பிடிங்க. இல்லைன்னா லட்டு சீக்கிரமா கெட்டு போயிரும். தண்ணி படாம பார்த்துக்கோங்க கையில. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.